அன்புள்ளவங்களே, நாம வாழுவது 21வது நூற்றாண்டு. 20வது நூற்றாண்டுல இருந்த எத்தனையோ காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டு போகக்கூடிய காலகட்டம். இப்பெல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு நியூஸ் தேவை அப்படின்னு சொன்னா உடனடியாகவே மொபைல் போன்ல நாம சர்ச் பண்ணி பார்த்துடலாம். ஆனா 20ஆம் நூற்றாண்டுல அப்படி கிடையாது. நமக்கு டிவி இருந்துச்சு, ரேடியோ இருந்துச்சு, நியூஸ் பேப்பர் கூட இருந்துச்சு. இப்ப கூட அவையெல்லாம் இருக்குது. ஆனா யாரும் அவற்றை தேடுவது கிடையாது. அநேக மாணவர்கள் 90 விழுக்காட்டினர் தங்களுக்கு தேவையான நியூஸை பேப்பர்லேயோ வானொலியிலையோ டிவியிலையோ போய் தேடுவது கிடையாது. மொபைல் போன்ல கூகுள் பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ இப்படியான சூழ்நிலை மாற்றம் இருக்கிற பொழுது நாம பசங்களை கையாளக்கூடிய விதம் இருக்குதே, அதையும் அவர்களுக்கு ஏற்ற பாணியில மாற்றி ஆகணும். இன்னும் சொல்ல போனா 20ஆம் நூற்றாண்டுல பாடசாலைகள்ல ஆசிரியர்களுக்கு அனுமதி இருந்தது மாணவர்களை தண்டிப்பதற்கு. இன்னும் சொல்ல போனா அடிச்சு திருத்துவதற்கு எல்லா உரிமைகளும் இருந்தது. ஆனா இப்போ 21வது நூற்றாண்டுல அப்படி கிடையாது. அடிக்க கூட முடியாது. அதற்காக அடிக்காத பிள்ளைகள் படிக்காது அப்படின்னு சொல்லிக்கலாமா? அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு அப்பேற்பட்ட பிள்ளைகளிடம் தான் நாம போய் நமக்கு தெரியாத இந்த போன் விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அந்த பசங்க ரொம்ப அறிவோடு இருக்கிறாங்க. அவங்க நம்மளை விட ரொம்பவும் புத்திசாலிகளாக இருக்கிறாங்க. அப்பேற்பட்டவர்களது புத்திசாலித்தனத்தை நாம நல்வழிப்படுத்தணுமே ஒழிய அந்த புத்திசாலித்தனத்தை நாம முடக்கி விடக்கூடாது. அதுக்கு நாம என்ன பண்ணிக்கலாம்? கூடுமாக இருந்தால் அவர்களை நாம புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லையா அவர்களை அவர்கள் வழியிலேயே போக விட்டு, தப்பாக கிடையாது, அவர்களை அவர்கள் வழியிலே நல்வழியில் போக விட்டு அவர்களை நாம் ஒரு கார்டியன் ஏஞ்சல் போன்று இருந்து அவர்களை பார்த்து கொள்ளலாம். அதை விட்டுட்டு நீ இப்படித்தான் பண்ணணும், இதுதான் முறை, நாங்க எல்லாம் இப்படித்தான் பண்ணோம், நாங்க படிச்ச காலத்துல இப்படித்தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்கள அடக்குமுறை மூலமாக கையாளுவோமாக இருந்தால் அது இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்றாரே நற்செய்தியில, பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை ரசத்தை ஊற்றுவது போன்றதாகும். நம்முடைய பசங்க எல்லாம் புதிய திராட்சை ரசம் போன்றவர்கள். அவர்கள் பழைய தோற்பைகளுக்குள் செட் ஆக மாட்டாங்க. நீங்க ஊத்தி பாருங்க, வெடிச்சு போவாங்க. அவங்க உங்க பேச்சை அதுக்கப்புறம் கேட்கவே மாட்டாங்க. அதனால தான் சொல்றாங்க, நீங்க எப்பொழுதும் உங்க பசங்களை நல்லபடியாக கையாண்டு கொள்ளுங்க. நீங்க உங்க பசங்களை திருத்தக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஆனா அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக அவர்கள் புரிந்து கொள்ளும் மொழியில அவர்கள் கூட பேசி அவர்களை திருத்த முயற்சி செய்யுங்க. அதை விட்டுட்டு நான் நினைச்சதுதான் சரி, நான் எப்படி வாழ்ந்தேனோ அதுதான் சரி, அந்த முறைப்படிதான் நீயும் வாழணும் அப்படின்னு சொல்லி அவர்களை நீங்க கண்டிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னா இன்றைய நாட்களில் இந்த பசங்க தப்பான முடிவுகள் கூட எடுக்கக்கூடும். அநேக செய்திகளில் நாம் பார்க்குறோம், எத்தனையோ பசங்க தப்பான முடிவுகள் எடுக்கிறாங்க. அதற்கு என்ன காரணங்கள் யாருக்குமே தெரியாது. சில காரணங்கள் தெரியும், ஆனால் சில காரணங்கள் நமக்கு தெரியாது. பெற்றோர்களாகிய உங்களுக்குத்தான் உங்களது பசங்களை நீங்கள் இழக்கிற பொழுது அதனுடைய வலி இருக்கும். அந்த வலி எந்த பெற்றோருக்கும் இனி ஒரு போதும் வந்து விடக்கூடாது. ஆகவே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? புதிய திராட்சை ரசத்தை புதிய தோற்பைகளுக்குள் ஊற்றுவது போன்று நீங்க உங்களது மைண்டை அவர்களுக்காக விரிவுபடுத்துங்கள். நீங்க 20ஆம் நூற்றாண்டிலிருந்து 21ஆம் நூற்றாண்டுக்கு வந்து அவர்கள் பாணியிலேயே அவர்களோடு சேர்ந்து நீங்களும் பயணித்துக் கொள்ளுங்கள். அவர்களை நல்ல ஒரு கார்டியன் ஏஞ்சல் போன்று இருந்து வழி நடத்துங்கள். அப்போது நிச்சயமாக உங்களது சொற்பேச்சு கேட்பார்கள். அவர்கள் வாழ்க்கையும் செழிப்பையும் செழுமையும் காணும். உங்களது வாழ்க்கையும் மகிழ்வை காணும். ஆமென். எபிரேயர் 12:15 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகள் வாசிக்கலாம். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து
தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் யாரும் காமுகராயும் ஏசாவை போல் உலக போக்கை பின்பற்றுகிறவராகவும் இராதபடி கவனமாயிருங்கள். இந்த ஏசா ஒருவேளை உணவுக்காக தன் தலைப்பேற்று உரிமையை விற்று போட்டார். பின்னர் அவர் தமக்குரிய ஆசியை உரிமை பேராக்கி கொள்ள விரும்பியும் அது அவருக்கு கிடைக்கவில்லை. கண்ணீர் சிந்தி அதை நாடியும் அந்த நிலையை மாற்ற வாய்ப்பு ஏதும் கிட்டவில்லை. இது உங்களுக்கு தெரியும் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம பாடல் வரிய படிச்சோம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா என்று நாம் ஆண்டவருடைய அந்த கிருபையை நோக்கி நாம் இதயத்தை உயர்த்தினோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப நல்ல கவனிங்க. கிருபையை இழந்து விடாமல் இருக்க நீங்க என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நாம் வாழ்கிற இந்த காலம் கடவுளுடைய அருளின் காலம், இரக்கத்தின் காலம். ஒரு காலத்தில் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஒரு மனிதன் பாவம் செய்தால், அக்கிரமம் செய்தால் அவன் தண்டிக்கப்பட வேண்டும். இவள் இந்த பாவத்தை செய்தால் அதனால் இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று இயேசுவின் பாதத்திலே ஒரு பரிதாபமான நிலையில் ஒரு பெண்ணை கொண்டு வந்து தள்ளி அவளுடைய குற்றத்திற்கான தண்டனையையும் அவர்கள் வைத்தார்கள். ஆனால் இயேசு சொன்னார், உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எடுத்து எறியட்டும். எல்லாரும் போயிட்டாங்க. உடனே அந்த பெண் நடுங்கிக் கொண்டிருந்தாள். இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், அம்மா, உன்னை யாரும் தீர்ப்பிடலையா? இல்லையா, நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன். இனிமேல் பாவம் செய்யாத என்றார். இன்னைக்கு கடவுளுடைய இரக்கம் நமக்கு கடந்து வருகிறது. ஆண்டவருடைய மேலான அந்த இரக்கம் எல்லார் வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணமாக வெளிப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனா பாருங்க, இந்த அருள், இந்த இரக்கத்தை நம்மில் பல பேர் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இனிமே என்ன செய்யக்கூடாது, நீ, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ பயப்படாத, நான் உன்னை தீர்ப்பிட மாட்டேன், ஆனா இனிமே என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து கூறுகிறார். இன்னொரு சம்பவத்தை பாருங்க. 38 ஆண்டுகளாக ஒரு மனிதன் பெதஸ்தா குளத்தில் கிடந்தான். 38 ஆண்டுகள் பெதஸ்தா குளத்தில் கிடந்த மனிதனை இயேசு வந்து சந்திக்கிறார். ஆண்டவர் வந்து சந்திச்சு அந்த மனுஷனை பார்த்து சொன்னாரு, நீ நல்லா இருக்க விரும்புறியா? ஐயா, எனக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லை. உடனே ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து சொன்னார், உன் படுக்கை எடுத்துட்டு நட. மீண்டும் அந்த மனிதனை இயேசு சாமி ஆலயத்தில் சந்தித்தார். சந்தித்த பொழுது ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொன்னாரு, இதை விட கேடானது உனக்கு நேரிடாதபடி இனிமேல் பாவம் செய்யாத. அந்த பெண்ணை பார்த்து சொன்னாரு, இனிமே நீ என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, இனிமே என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. இனிமே நீ பாவம் செய்யாதே என்று அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார். 38 வருட காலம் பெதஸ்தா குளத்தின் அருகில் கிடந்த, முடங்கி கிடந்த மனுஷனை பார்த்து சொன்னாரு, இதை விட கேடானது உனக்கு நிகழாதபடி இனிமேல் பாவம் செய்யாது. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கடவுள் நம்மை மன்னிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார், நேசிக்கிறார். நாம் அவர் நோக்கி மன்றாடும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு பதில் அளிக்கிறார்.